வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது உலக வர்த்தகத்தோட மிக முக்கியமான ஒரு கடல் வழியில நடக்கிற ஒரு ரொம்பவே சென்சிட்டிவான விஷயம். அதாவது ஹார்மோஸ் ஜலசந்தியில ஏற்பட்டிருக்கிற ஒரு நெருக்கடி. இதுல இந்தியாவும் ஈரானும் சம்பந்தப்பட்டிருக்கு. நாம ஏன் ஒரு பெரிய மோதலோட விளிம்புல நிக்கிறோம், இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாமாங்க? இந்த ஒரே ஒரு நம்பர் 50%, இது போதும் இந்த பிரச்சனையோட தீவிரத்தை புரிஞ்சுக்க. ஆமாம், இந்தியாவுக்கு தேவையான கச்சா எண்ணெய் மற்றும் எல்பிஜி சிலிண்டர்ல பாதிக்கு பாதி இந்த சின்ன கடல் வழி, அதாவது ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாதான் வருது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அங்க ஒரு சின்ன பதற்றம் ஏற்பட்டா கூட அது நம்ம பெட்ரோல் விலையிலிருந்து நம்ம வீட்டு சிலிண்டர் விலை வரைக்கும் எல்லாத்தையும் பாதிக்கிற சக்தி அதுக்கு இருக்கு. சரி, இந்த மொத்த விஷயத்தையும் நாம எப்படி புரிஞ்சுக்க போறோம்னு பார்க்கலாம். முதல்ல ஹார்மோஸ் ஜலசந்தியில நிஜமாவே என்னதான் நடந்ததுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்மளோட நட்பு நாடான ஈரான் ஏன் இந்திய கப்பல்கள் மேலேயே துப்பாக்கிச்சூடு நடத்துச்சுங்கிற கேள்விக்கு பதில் தேட போறோம். தொடர்ந்து இந்த இக்கட்டான சூழல்ல இந்தியா எப்படி ஒரு கயிறு மேல நடக்கிற மாதிரி பேலன்ஸ் பண்ணுது, நம்ம நலன்களை பாதுகாக்க என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கு, கடைசியா எந்த கட்டத்துல இந்தியா தன்னோட பொறுமையை இழக்க வாய்ப்பு இருக்குன்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். ஓகே, அப்போ முதல்ல அங்க என்னதான் ஆச்சு? எந்த ஒரு பெரிய புயலும் ஒரு சின்ன காத்திலிருந்து தானே ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இந்த சர்வதேச நெருக்கடியை தூண்டின அந்த ஒரு சம்பவம் என்ன, அந்த நாள்ல கடல்ல என்னதான் நடந்ததுன்னு முதல்ல பாத்துடலாம். நடந்தது இதுதான். சர்வதேச கடல் பகுதியில நம்ம இந்திய கொடியோட 2 சரக்கு கப்பல்கள் அதன் பாட்டுக்கு போயிட்டு இருந்திருக்கு. அப்போ திடீர்னு ஈரானோட இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை, அதாவது IRGCயோட ஸ்பீட் போட்ஸ் அந்த கப்பல்களை சுத்தி வளைச்சு எந்தவித முன்னெச்சரிக்கையும் இல்லாம துப்பாக்கிச்சூடு நடத்திருக்கு. இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு தாக்குதல். இந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு நம்ம கப்பல்களுக்கு வேற வழியே இல்ல. உடனே பயணத்தை நிறுத்திட்டு பாதுகாப்பான இடத்துக்கு திரும்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரி ஒரு அத்துமீறலுக்கு அப்புறம் இந்தியா சும்மா இருக்குமா? நிச்சயமா இல்ல. உடனே டெல்லியில இருக்கிற ஈரான் தூதரை நம்ம வெளியுறவு அமைச்சகத்துக்கு வர சொல்லி இந்தியா தன்னோட கடுமையான கண்டனத்தையும் ஆழ்ந்த கவலையையும் பதிவு செஞ்சுது. இது ஒரு சாதாரண மீட்டிங் கிடையாது, இது ஒரு தெளிவான ராஜதந்திர எச்சரிக்கை. இனிமே இந்திய கொடியோட வர்ற எந்த கப்பலுக்கும் முழுமையான பாதுகாப்பு உத்தரவாதம் கொடுக்கணும்னு இந்தியா ரொம்ப உறுதியா சொல்லியிருக்கு. இப்போ நாம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்விக்கே வருவோம். ஈரான் ஏன் இப்படி ஒரு ஆபத்தான ஆட்டத்தை ஆடணும்? அதுவும் நம்ம கூட நல்ல உறவுல இருக்கிற, அவங்க எரிசக்திக்கு நம்மள நம்பி இருக்கிற ஒரு நட்பு நாடு மேல ஏன் இந்த தாக்குதல்? இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான நோக்கங்கள் என்னவா இருக்கும்? வாங்க ஆராயலாம். இதுதான் எல்லாருக்கும் வர்ற கேள்வி இல்லையா? இந்தியாக்கும் ஈரானுக்கும் பல வருஷமா நல்ல உறவு இருக்கு. கலாச்சார ரீதியா, வர்த்தக ரீதியா நல்ல ஒரு பிணைப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஈரான் ஏன் திடீர்னு நம்ம கப்பல்களை குறிவைக்கணும்? இது தற்செயலா நடந்ததா இல்ல திட்டமிட்டு செஞ்சதா? அரசியல் நிபுணர்கள் இதுக்கு ஒரு 4 முக்கியமான காரணங்களை சொல்றாங்க. 1, இது ஒரு பிரஷர் டெக்னிக். அமெரிக்காவோட பொருளாதார தடையால ஈரான் ரொம்ப கஷ்டப்படுது. அதனால இந்தியாவ மாதிரி நடுநிலையா இருக்கிற நாடுகளை இந்த பிரச்சனைக்குள்ள இழுத்து தங்களுக்கு ஆதரவா பேச வைக்க முயற்சி பண்ணலாம். 2வது, இது அமெரிக்காக்கு ஒரு சிக்னல். பாருங்க, இந்த ஹார்மோஸ் ஜலசந்தியை நாங்க நினைச்ச எப்ப வேணாலும் மூட முடியும், உலக பொருளாதாரத்தை முடக்க முடியும்னு ஒரு மறைமுக எச்சரிக்கை கொடுக்கற மாதிரி இருக்கலாம். 3வது, ஆள் மாறி தெரியாம சுட்டுட்டாங்கன்னு சொல்றது. ஆனா IRGCயோட செயல்பாடுகளை பார்த்தா இது தெரியாம நடந்திருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. 4வதா, ஒரு புது பாலிசி. அதாவது இந்த கடல் வழியில யார் போகலாம், யார் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ற அதிகாரம் எங்களுக்கு தான்னு ஈரான் காட்ட நினைக்கலாம். இந்த ஒரு சம்பவத்தால இந்தியா ஒரு பெரிய தர்ம சங்கடத்துல மாட்டிக்கிச்சு. ஒரு பக்கம் நம்மளோட பல வருஷ நண்பன் ஈரான், இன்னொரு பக்கம் நம்மளோட வளர்ந்து வர்ற முக்கியமான பார்ட்னர் அமெரிக்கா. இந்த 2 பேருக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு எப்படி சமநிலைப்படுத்துறதுங்கிறது ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி ஒரு விஷயம். இந்த ஸ்லைட பாருங்க. இந்தியாவோட நிலம் உங்களுக்கு புரியும். இடது பக்கம் ஈரானோட நம்ம உறவு வெறும் பெட்ரோல் டீசலோட முடியறதில்ல, அது பல நூற்றாண்டு கால கலாச்சார வரலாற்று பிணைப்பு. இப்போ வலது பக்கம் பாருங்க. அமெரிக்கா நம்மளோட முக்கியமான பாதுகாப்பு மற்றும் பொருளாதார பார்ட்னரா வளர்ந்து நிக்குது. இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஈரான் மேல கடுமையான தடைகளை போட்டிருக்கிற அமெரிக்கா, இந்தியாவும் ஈரான் கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறத நிறுத்தணும், எங்களோட சேர்ந்து நிக்கணும்னு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டு வராங்க. இந்த மாதிரி ஒரு சூழல்ல இந்தியா இது வரைக்கும் நாங்க யார் பக்கமும் இல்லன்னு ஒரு நியூட்ரல் ஸ்டான்ஸ் எடுத்துட்டு வருது. 2 தரப்புக்கிட்டையும் பேசி பதற்றத்தை குறைக்கதான் முயற்சி பண்ணுது. ஆனா நம்ம கப்பல்கள் மேலேயே தாக்குதல் நடக்கும்போது இந்த நடுநிலைங்கிற கவசம் எவ்வளோ நாளைக்கு நிக்கும்? ஒரு கட்டத்துக்கு மேல இந்த நடுநிலையை கைவிட வேண்டிய நிலைமை இந்தியாவுக்கு வருமா? சரி, இந்த பிரச்சனைக்கு இந்தியா என்ன பதில் கொடுத்துச்சு, அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். இந்தியாவோட பதில் ரொம்ப தெளிவாவும் உறுதியாவும் இருந்துச்சு.
அதுல 2 முக்கியமான விஷயங்கள் இருந்துச்சு. ஒன்னு, நம்ம ராணுவ பலத்தை காட்டுறது. 2வது, நம்ம கொள்கை என்னன்னு தெளிவா சொல்றது. போரை தவிர ஆனா வர்த்தகத்தை கா. இதுதான் இந்தியாவோட நடவடிக்கைகளை வழிநடத்துற தாரக மந்திரம். சிம்பிளா சொல்லணும்னா, இந்தியாவுக்கு இந்த சண்டையில ஒரு தரப்பா சேர்றதுக்கு விருப்பமில்ல. ஆனா அதே சமயம் நம்ம பொருளாதாரத்தோட உயிர் நாடியான கடல் வர்த்தகத்தை யாராவது தடுக்க நினைச்சா அதை இந்தியா சும்மா பார்த்துட்டு இருக்காதுங்கிறது தான் இதோட அர்த்தம். வெறும் பேச்சுல மட்டும் இல்ல, செயல்லையும் இந்தியா இறங்குச்சு. உடனே நம்ம கடற்படை ஆபரேஷன் உர்ஜா சுரக்ஷான்னு ஒரு சிறப்பு பாதுகாப்பு நடவடிக்கைய ஆரம்பிச்சாங்க. பேர்லயே இருக்கு பாருங்க, உர்ஜா சுரக்ஷான்னா எரிசக்தி பாதுகாப்புன்னு அர்த்தம். இந்த ஆபரேஷன் கீழே நம்மளோட அதிநவீன போர்க்கப்பல்கள் அந்த ஆபத்தான பகுதிக்கு அனுப்பப்பட்டு நம்ம இந்திய கொடியோட போற வர்த்தக கப்பல்களுக்கு பாதுகாப்பு கவசமா கூடவே போகுது. அப்போ இந்த ஆபரேஷன் எப்படி வேலை செய்யுது? முதல்ல நம்ம போர்க்கப்பல்கள் ஹார்மோஸ் ஜலசந்தியோட நுழைவாயில்ல போய் நிக்கும். 2வதா, நம்ம சரக்கு கப்பல்கள் அந்த பகுதிக்கு வரும்போது இந்த போர்க்கப்பல்கள் அதுக்கு பாதுகாப்பு வளையமா கூடவே போகும். இதோட நோக்கம் நம்ம வர்த்தகம் எந்த தடையும் இல்லாம நடக்கணும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், நாமையா போய் சண்டைக்கு நிக்க மாட்டோம். இது ஒரு தற்காப்பு நடவடிக்கை தான். ஆனா நம்ம மேல தாக்குதல் நடந்தா பதிலடி கொடுக்கவும் தயங்க மாட்டோம். இப்போ நாம கடைசியான ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வரும். சரி, இந்தியா பொறுமையா இருக்கு, ஆனா எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு இல்லையா? இந்தியாவோட அந்த சிவப்பு கோடுகள் எது? எந்த சூழ்நிலையில இந்தியா தன்னோட போரை தவிர்ங்கிற கொள்கைய கைவிட்டுட்டு ராணுவ நடவடிக்கையில இறங்க வேண்டிய கட்டாயம் வரும்? அப்போ நேரடியா கேட்கலாம், இந்தியா நிஜமாவே போருக்கு போகுமா? இதுக்கு ஆம் இல்ல இல்லன்னு ஒரே வார்த்தையில பதில் சொல்ல முடியாது. அது சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளை பொறுத்து இருக்கு. இந்தியா போற விரும்பல, ஆனா நம்ம இறையாண்மையையும் நம்ம மக்களோட உயிரையும் பாதுகாக்க அது ஒருபோதும் தயங்காது. இந்தியாவோட பொறுமைய சோதிக்கிற 3 முக்கியமான சிவப்பு கோடுகள் இருக்கு. 1, இந்திய உயிர்களுக்கு ஆபத்து. ஈரான் தாக்குதல்ல நம்ம மாலுமிகளுக்கோ அல்லது குடிமக்களுக்கோ பெரிய அளவுல பாதிப்பு ஏற்பட்டா அது இந்தியாவை நேரடியா களத்துல இறக்கும். 2வது, வர்த்தகத்தை முடக்கிறது. ஈரான் ஹார்முஸ் ஜலசந்திய முழுசா மூடி நம்மளோட 50% எரிசக்தி சப்ளைய நிறுத்தினா அதை இந்தியா நம்ம பொருளாதாரத்து மேல நடத்தப்பட்ட தாக்குதலா தான் பார்க்கும். 3வது, நேரடி தாக்குதல். கடல்ல நிக்கிற நம்ம போர்க்கப்பல்கள் மேலேயோ இல்ல நம்ம தூதரகம் மேலேயோ ஈரான் நேரடியா தாக்குதல் நடத்தினா அது ஒரு போர் பிரகடனமா தான் பார்க்கப்படும். ஆனா இங்க ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த சிவப்பு கோடுகள்ல ஒண்ணு மீறப்பட்டா கூட இந்தியா உடனே தன்னிச்சையா ஈரான் மேல போர் தொடுக்கும்னு நம்ம நினைக்க கூடாது. அது நம்ம வெளியுறவு கொள்கையோட ஸ்டைல் கிடையாது. அதுக்கு பதிலா சர்வதேச சட்டப்படி அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் மாதிரி மத்த உலக நாடுகளோட சேர்ந்து அந்த கடல் வழியோட சுதந்திரத்தை உறுதி செய்ய ஒரு பன்னாட்டு ராணுவ கூட்டணியில இந்தியா ஒரு முக்கிய பங்காளி ஆகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுப்பாய்வை முடிச்சுக்கலாம். இன்னைக்கு இந்தியா, நாளைக்கு வேற ஒரு நாடா இருக்கலாம். உலக அரசியல் கூட்டணிகள் இப்படி தொடர்ந்து மாறிட்டே இருக்கிற இந்த காலகட்டத்துல ஒரு நாட்டோட இறையாண்மையும் வர்த்தகமும் நேரடியா தாக்கப்படும்போது நான் நடுநிலைன்னு எவ்வளவு நாளைக்கு சொல்லிக்கிட்டே இருக்க முடியும்? ஆக்கிரமிப்புக்கு முன்னாடி ஒரு கட்டத்துல ஏதாவது ஒரு பக்கம் சேர வேண்டியது அவசியம் ஆயிடுமா? இது வெறும் இந்தியா ஈரான் பிரச்சனைக்கான கேள்வி மட்டும் இல்ல, மாறிட்டு வர்ற இந்த உலக ஒழுங்குக்கான ஒரு அடிப்படை கேள்வி. யோசிச்சு பாருங்க.